இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் குருநாத சுவாமி கோயில் தேர் திருவிழா தொடங்கியுள்ளது. இதனையொட்டி 60 அடி உயர மகாமேரு தேரில் படியமர்த்தப்பட்ட மூலவர் சிலையை பக்தர்கள் வனக்கோவிலுக்கு சுமந்து செல்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். இந்த தேர் திருவிழா பற்றி சிறப்பம்சம் என்ன? நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் புகழ்பெற்ற குருநாத சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் பெருந்தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான இந்த தேர் திருவிழா என்பது கடந்த 17ஆம் தேதி பூத்தாட்டுதலுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனுடைய மிக முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக அந்தியூரை அடுத்து இருக்கக்கூடிய புதுப்பாளையத்தில் தான் இந்த கோவில் என்பது அமைந்திருக்கின்றது. இங்க இருக்கக்கூடிய மடப்பள்ளியில் இருக்கக்கூடிய மூலவர் சிலைகளை தான் வனப்பகுதியிலும் ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவில் இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த வன கோவிலுக்கு பக்தர்கள் இந்த சுவாமி சிலையை அங்கு எடுத்து சென்று வழிபாடு நடத்திவிட்டு மீண்டும் இந்த கோயிலுக்கு எடுத்து வருவார்கள். அதன்படி புதுப்பாளையம் மடப்பள்ளி கோவிலில் இருக்கக்கூடிய தேங்கை மரத்தால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய குருநாத சுவாமியினுடைய மூலவர் சிலை, அதே போன்று பெருமாள் சிலை மற்றும் காமாட்சி அம்மன் சிலை ஆகிய 3 சிலைகளைத்தான் தற்பொழுது ஊர்வலமாக இருந்து தேரோட்டமாக எடுத்து செல்கின்றார்கள். குறிப்பாக இதற்காக ஒரு மூங்கில்களால் ஆன 60 அடி உயர தூக்கி செல்லக்கூடிய மகமேரு தேர் என்று சொல்லக்கூடிய அந்த தேர் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் ஒரு தேரில் குருநாத சுவாமியும் மற்றொரு தேரில் பெருமாள் சிலையும் அமர்த்தப்பட்டு இந்த தேரோட்டம் என்பது நடைபெறுகின்றது. அதற்கு இந்த 2 தேரோட்டங்களுக்கு முன்பாக காமாட்சி அம்மன் பல்லக்கில் ஊர்வலமாக எடுத்து செல்கின்றார்கள். இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த தேரை தூக்கி சென்று தற்பொழுது அந்த வனக்கோவிலுக்கு செல்கின்றார்கள். வனக்கோவிலுக்கு இன்று பிற்பகலுக்குள் சென்றடையக்கூடிய இந்த சுவாமி சிலைகள் அங்கு வைக்கப்பட்டு இன்று நாள் முழுவதும் பூஜைகள் செய்யப்படும். அதற்கு பிறகாக நாளை காலை மீண்டும் வனப்பகுதியிலிருந்து இதே போல அந்த தேரோட்டமானது மீண்டும் தூக்கி வரப்பட்டு இந்த மடப்பள்ளியில் இருக்கக்கூடிய வசந்த மண்டபத்தில் வைத்து 4 நாட்களுக்கு இந்த பூஜை என்பது நடைபெறும். தொடர்ச்சியாக குணசேகரன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.